ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, சிறுதானிய அரிசி சாமையில் பொங்கல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ இந்த பொங்கல் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு கப்பு சாமை அரிசி எடுத்துகிட்டு இருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் அளவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருட்களையும் எடுத்துக்கோங்க. இப்போ இதே கப்பில் அரை கப்பு பாசிப்பருப்பு இதையும் எடுத்துட்டு இப்போ இந்த நல்லா அலசி எடுத்துடலாம். சிறுதானிய அரிசி பொறுத்த வரைக்கும் எல்லா அரிசியிலையுமே ரொம்ப தூசி இருக்கும். அதனால் சாதாரணமாக அலசாமல் நல்லா பிசைஞ்சு விட்டு அலசி எடுத்துக்கோங்க. குறைஞ்சது 4லேருந்து 5 டைமாவது நல்லா அலசி எடுக்கணும். நான் 5 டைம் நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் தண்ணி எடுக்கணும். நான் அரிசியும் பருப்பும் சேர்த்து 1.5 கப்பு எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதுக்கு 3 பங்கு தண்ணி 4.5 கப்பு சேர்க்கணும். நான் அரை கப்பு எக்ஸ்ட்ராவாக 5 கப்பு தண்ணி சேர்க்குறேன். இப்போ தண்ணியில் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வர்றது வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 3 விசில் ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, அரிசி நல்லாவே குழைவாக வெந்து வந்துட்டுருக்குது. இந்த அளவுக்கு அரிசி நல்லா வெந்து வரணும். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்காக தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இது கூட 2 பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்ருக்கிறேன். இதையும் இதை சேர்த்துடலாம். இது கூட ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் பொடிசாக கட் பண்ணி சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, பரவாயில்லை. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகை இந்த மாதிரி பொடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இது சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை பொங்கலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான ரொம்ப சத்தான சாமை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.